ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக வந்து ஒரு பைட் காஸ்டிங் ராட் அண்ட் ரீல் செட்டப் வாங்கியிருக்கோம். இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட பைட் காஸ்டிங் ராட் அண்ட் ரீல் செட்டப் இருக்குது. இருந்தாலும் நான் இதை எதுக்கு வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சால்ட் வாட்டரில் யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நம்ம ரீல் பார்ப்போம். ரீல் வந்து பார்த்திங்கன்னா ஷிமனோ ட்ரானக்ஸ் 201 XG இதான் நம்ம வாங்கியிருக்க ரீலு. நம்ம ரீலை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரீலை ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நமக்கு 1 இயர்க்கான வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீலுக்கான மேனுவல் புக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ரீல் பார்ப்போம். ரீல் வந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. சில்வர் அண்ட் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. இங்கே ட்ரானக்ஸ்ன்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரீல் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, செம்ம ஸ்மூத்தாகவும் இருக்குது. இப்போ இந்த ரீலோட ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் கீர் ரேஷியோ வந்து 7.21:1. அதாவது நம்ம ஒரு வாட்டி ஸ்பூல் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஸ்பூல் வந்து 7.2 டைம்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 6 kg வந்து ட்ராக் கொடுத்துருக்காங்க. ரீலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 240 கிராம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாட்டி ஸ்பூல் பண்ணோம் அப்படின்னா 77 சென்டிமீட்டர் லைன் வந்து உள்ளே ஸ்பூல் ஆகும். அவ்வளோதான் இந்த டீட்டெயிலு. இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வாட்டரில் யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வாங்கியிருக்கோம். முன்னாடி சொன்னால் போலவே இது சால்ட் வாட்டர் ரீலு, அதான் இதோட ஸ்பெஷலு. இதை நம்ம ஃப்ரெஷ் வாட்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம இதில் போட்டிருக்க லைன் பார்ப்போம். நம்ம இதில் போட்டிருக்க லைன் வந்து பார்த்திங்கன்னா ஜெரிக்கோட 8X பி பிரைடு. இது வந்து 25 LB 0.22 mm. இந்த லைன் தான் நான் இதில் போட்டிருக்கேன். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ஜெட்டி ஃபிஷ்ஷிங்க்கும் பேக் வாட்ரு, அதுக்கப்புறம் வந்து ஜெட்டி ஓரத்தில் இருக்க போட் ஃபிஷ்ஷிங் போகிறோம் அப்படின்னா அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ராடு நம்ம பார்த்துருவோம். ராடு வந்து பார்த்திங்கன்னா பெல்லாஜிக் ட்ரைபோட நோமேட் காஸ்ட் ப்ரோ இந்த ராடு தான் வாங்கியிருக்கோம். இது வந்து ட்ராவல் ராடு. ட்ராவல் ராடுன்றதால வந்து இந்த ராடு வந்து 4 பீஸ் ராடு. இது எல்லாத்தையும் எடுத்து பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, நான் சொன்ன போலவே வந்து 4 பீஸ் இருக்குது இந்த ராடில். ஃபஸ்ட்டு நம்ம ஹேண்டிலில் வந்து பார்த்திங்கன்னா பிராண்டோட பேர் கொடுத்துருக்காங்க, பெல்லாஜிக் ட்ரைபுன்னு சொல்லிட்டு. அடுத்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ராடோட ஃப்ளஷிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நோமேட் காஸ்ட் ப்ரோ. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளஷிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ராடோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 6.8 ஃபீட்டு. ஓகேங்களா. இதில் வந்து நம்ம 10 to 40 கிராம் வரைக்கும் காஸ்டிங் பண்ணிக்கலாம். லைன் கெப்பாசிட்டி வந்து 15 LB to 30 LB வரைக்கும் நம்ம லைன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ராடு வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஹெவி ஆக்ஷன். உங்களுக்கு டிப்பை பார்த்தீங்கனாலே தெரியும். உங்களுக்கு டிப்பு பாருங்கள், செம்மையாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஜி கைடு. அதே போல் டிசைனும் பார்த்திங்கன்னா சூப்பராக வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு இந்த ராடை வந்து ரெடி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துலையே வந்து நமக்கு வந்து டாட் கொடுத்துருப்பாங்க. அந்த டாட்டை வச்சு நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும் கைடு எல்லாமே. ராடு உங்களுக்கு தெரியுதுங்களா, சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ராடு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஃபுல் கார்பன் ராடுன்றதால வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் தேவையில்லை. ஸ்னேக் ஹெட்லாம் ஊக் செட் பண்ணும்போது சும்மா லைட்டாக ஊக் செட் பண்ணாலே போதும். ரொம்ப ஹெவியாக பண்ணோன்னா ராடு கண்டிப்பாக உடையும். அதே போல் கைடு எல்லாமே வந்து ஃபியூஜி கைடில் கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டியான கைடு. ஓகேங்களா. இப்போ ரீலையும் நம்ம இதில் பேர் பண்ணி பார்ப்போம். பாருங்க, இப்படி காட்டுவோம். வேறு லெவலில் இருக்குங்களா ராட் அண்ட் ரீல் செட்டப். அடுத்தது இந்த ராட் அண்ட் ரீலை வச்சு நம்ம வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணணும், அதுதான். ஓகேங்களா. நம்ம வாங்கிறது இது கிடையாது, இதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். அடுத்தது எந்த ஜெட்டிஸில் இதில் வச்சு இந்த ராட் அண்ட் ரீலை வச்சு மீன் பிடிப்போன்னு தெரியல. வேறு லெவலில் இருக்குது கைஸ். கண்டிப்பாக
ஒரு பெரிய சைஸில் மீன் பிடிக்கணும். ஒரு 5 கேஜி ப்ளஸில் இந்த ராட் அண்ட் ரீல் செட்டப் வச்சு. மெயினாக அதுக்காக தான் நம்ம இந்த ராட் அண்ட் ரீல் வாங்கியிருக்கோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பின்னிங் ராடில் 1 டைம் காஸ்ட் பண்ணுற டைமிங்கில் இதில் 2 டைம்ஸ் நம்ம காஸ்ட் பண்ணி ரெட்ரீவ் பண்ணிடலாம். அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும், அக்யூரஸியாக இருக்கும். நம்ம வந்து ஒரு இடத்துல ஏம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம காஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. அதே போல் நான் மெயினாக இந்த ராட் அண்ட் ரீல் வந்து சாஃப்ட் லூரு, மினோஸ் இந்த மாதிரியான லூர்ஸ் தான் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். சம்டைம் ஸ்டிக் பைட்டும் சின்ன சைஸில் பாப்பரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ராட் அண்ட் ரீல் செட்டப்பில். ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த ராட் அண்ட் ரீல் செட்டப் மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ராடு வந்து பார்த்தீங்கன்னா 9000 ஆச்சு, ரீல் வந்து 22,000 ஆச்சு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆங்கிலஸ் ஃபிஷிங் டேக்கல்ஸில் தான் வாங்கியிருந்தேன். ஓகே கைஸ், நம்ம அடுத்த ஒரு ஃபிஷிங் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க.